நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதோட நீங்கள் மஞ்சத்தூளோட மிக்ஸ் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணோடனே அந்த ஷாம்பு மஞ்சள் கலர்லேயே இருந்தது அப்படின்னா அது நல்ல ஷாம்பு. அது அப்படியே டாக்ஸினா மாறி ரெட் கலரில் மாறிச்சு ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால் அப்படின்னா அது அதிகப்படியான கெமிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இமீடியட்லி யூ ஹேவ் டு சேஞ்ச். அதாவது எல்லோ கலரில் ரீட்டைன் ஆகக்கூடிய ஷாம்புக்கு நீங்கள் மாறிக்கணும். சால்ட் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, உப்பு தண்ணியில் குளிச்சாலும் சரி ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ வேறு வழியே இல்லை, அதை வச்சு தான் குளிக்கிறீங்க அப்படின்னா கடைசியாவது அட்லீஸ்ட் ஒரு லிட்டர் தண்ணி, நல்ல தண்ணியை, நம்ம குடிக்கிற தண்ணியை வச்சு லாஸ்ட்டாக வாஷ் பண்ணும்போது அந்த சால்ட் கண்டென்ட் வந்து நமக்கு ஹேர்லேருந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ ஷாம்பு வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம சீயக்காய் போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்க முடியாது. அடுத்து சீயக்காய் ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த எண்ணெய் வந்து பிசு தலையில் இருக்கக்கூடாதுன்னு போட்டோம். பட் இன்றைக்கி நம்ம எண்ணெயை தேய்க்காமல் சீயக்காய் போட்டால் கண்டிப்பாக முடி கொட்டும். ஏன்னா அது மொத்தத்தையும் ட்ரை பண்ணிடும் ஸ்கேல்ப்பை. ப்ளஸ் நிறைய பேர் கிரே ஹேருக்கு மெஹந்தி போடுறாங்க, அதுவும் ஹேரை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சீயக்காய் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் அந்த ஷாம்பு வந்து எந்தளவுக்கு கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்க்கணும். அதை நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதோட நீங்கள் மஞ்சத்தூளோட மிக்ஸ் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணோடனே அந்த ஷாம்பு மஞ்சள் கலர்லேயே இருந்தது அப்படின்னா அது நல்ல ஷாம்பு. அது அப்படியே டாக்ஸினா மாறி ரெட் கலரில் மாறிச்சு ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால் அப்படின்னா அது அதிகப்படியான கெமிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இமீடியட்லி யூ ஹேவ் டு சேஞ்ச். அதாவது எல்லோ கலரில் ரீட்டைன் ஆகக்கூடிய ஷாம்புக்கு நீங்கள் மாறிக்கணும். ஸோ இது வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஹேருக்கு எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னா ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். இப்போ ஒரு 20 கிலோ உடல் எடை இருக்காங்கன்னா 1 லிட்டர் தண்ணி கணக்கு. ஒருத்தங்க 80 கிலோ இருக்காங்க அப்படின்னா 4 லிட்டராவது வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். இது அவங்க ஒர்க் அவுட் பண்ணி ஸ்வெட் அவுட் பண்ணுறாங்க, அது வெயில் ஜாஸ்தியாக டீஹைட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே தண்ணி குடிக்கணும். ஸோ ஏன்னா தண்ணி வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். ஏன்னா ஹைட்ரேஷன் அப்படிங்கும்போது தான் ஸ்கின்னு ப்ளஸ் ஹேருக்கு ரெண்டுக்குமே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளிகேஷன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு வெளியே போனாவே எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. ஸோ எண்ணெயை தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மித்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஸ்கேல்ப்க்கு ரொம்ப முக்கியம் ஃபார் மாய்ஸ்சரைஸ். ஏன் வந்து ஆயில் அப்ளை பண்ணால் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நிறையா பொல்யூஷனில் போகிறோம். அப்போ அந்த பொல்யூஷன் எல்லாமே நம்ம தலையில் போயிட்டு பார்ட்டிகிள்ஸாக செட்டில் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. அதோடய கூட ஸ்வெட்டு. ஸோ ஸ்வெட்டு தலையில் வந்தாலும் யாரும் சரியாக துடைக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு ஃபங்கஸாக மாறுது. அப்போ டீனியா போன்ற இன்ஃபெக்ஷனால அலோபீஷியா, புழுவெட்டு மாதிரி வந்து அங்கங்கே சொட்டையாகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஏற்படுது. ஸோ அதனால் ஆயில் அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கும்போது கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் மாய்ஸ்சரைசர். பட் அதை தாண்டி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தினாலே ஹேர் ஃபால் இருக்குது. அப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது தான் உடம்புல இருக்கக்கூடிய சூடு வந்து முற்றிலும் போகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி தான் குளிக்கிறேன்பாங்க, பட் ஆயில் பாத் எடுக்கிறம்பாங்க. என்ன ஆயில் பாத்னா தலைக்கு மட்டும் தேய்க்கிறாங்களாம். உடம்புல இருக்கக்கூடிய சூடு வெளியே வரது உச்சந்தலை, உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள், மலவாய். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் ரீசன். ஒரு ஏரியாஸ் நம்மளோட ஹீட் வந்து வெளியே வருது. ஸோ இங்கெல்லாம் ஃபஸ்ட் அப்ளை பண்ணி உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் அப்ளை பண்ணணும். அதுலேயும் நான் ஃபேன்சி ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் உடம்புல கூடிய ஹீட் வெளியே எடுக்கிறதுக்கு எதர் கேஸ்டர் ஆயில் அல்லது பசு நெய் அல்லது நல்லெண்ணெய், இது மூணில் ஏதோ ஒரு எண்ணெய் அல்லது மூன்றையும் கலந்த முக்கூட்டு எண்ணெயாகவும் அவங்க வந்து ஆயில் பாத்துக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னு, ஜாயிண்ட்டு, ஹேர் இது எல்லாமே வந்து ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப். இந்த டேண்ட்ரஃப் ஆகட்டும் அல்லது புழுவெட்டு ஏற்படுத்தக்கூடிய டீனியா ஃபங்கஸ், அலோபீஷியா ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபங்கஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஹேரில் ஸ்கேல்பில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம நார்மலாகவே சின்ன வெங்காயம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அந்த விழுதை மட்டும் ஸ்கேல்பில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுட்டாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி குட்டி குட்டி பேபி ஹேர் க்ரோத்தையும் அவங்களால பார்க்க முடியும். அந்த ஸ்பாட்ஸில் அங்கங்கே பேட்சாக சொட்டையாகுதுன்னு சொன்னல, அதையே வந்து கிளியர் ஆகும்.